ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நம்ம டிஎன்பிஎஸ்சி சேனலில் தினமும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரை வித் ஆன்சரோட அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம டிஎன்பிஎஸ்சி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. சிறுதுளி பெருவெள்ளம் அந்த கணக்கில் நம்ம எக்ஸாமை நோக்கி போயிட்டு இருக்கோம். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். காய்கறிகள் மற்றும் பழங்களை வெட்டி வைக்கும்போது பழுப்பு நிறமாக மாறுவதேன்? சரியான விடை காற்றில் உள்ள ஆக்சிஜன் மற்றும் பீனாலிக் சேர்மம் வினைபுரிவதால் இந்த நிகழ்வு நடைபெறுது. இந்த பழுப்பு நிறமா மாறுது. இந்திய தலைமை தகவல் ஆணையராக செப்டம்பர் 2016 இருந்தவர் யார்? சரியான விடை ஆர்.கே. மாத்தூர். 2025 இந்திய தலைமை தகவல் ஆணையராக இப்ப இருக்கிறவர் யாருன்னு தெரியுமா? 2025 இந்திய தலைமை தகவல் ஆணையராக ராஜ்குமார் கோயல் அவர்கள் இருக்காங்க. ராஜ்குமார் கோயல் அவர்களுக்கு பதவி பிரமாணம் செய்தது குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு. ஆபரேஷன் காம் டவுன் என்பது எந்த மாநிலத்துடன் தொடர்புடையது? ஆபரேஷன் காம் டவுன் அது என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்ப ரீசெண்டா நடந்தது இல்ல ஆபரேஷன் சிந்தூர்னு, அந்த மாதிரி ஜம்மு காஷ்மீர்ல ஆபரேஷன் காம் டவுன் என்பது நடந்தது. ஆப்ஷன் சி சரியான விடை, ஜம்மு காஷ்மீர். எந்த மின்கலம் வெப்பம் உயரும் போது இணைப்பு துண்டிக்கப்பட்டு குளிர்ந்த நிலையில் மீண்டும் இயங்க தொடங்கும்? சரியான விடை லித்தியம் அயனி, ஆப்ஷன் பி. கங்கை நதியை தூய்மைப்படுத்தும் திட்டத்தின் பெயர் என்ன? சரியான விடை நமாமி கங்கா திட்டம், ஆப்ஷன் ஏ. பேட்மிண்டன் விளையாட்டுக்காக 2016 ஆண்டின் ராஜீவ்காந்தி கேல் ரத்னா விருதை பெற்றவர் யார்? சரியான விடை பி.வி. சிந்து, ஆப்ஷன் டி. எந்த வருடத்தை சர்வதேச பருப்பு வருடமாக ஐநா அமைப்பு அறிவித்தது? 2016, ஆப்ஷன் சி சரியான விடை. முயலின் செவி உணர் நெடுக்கம் சரியான விடை 1000 1 லட்சம் ஹெர்ட்ஸ் வரையும், ஆப்ஷன் சி. நமக்கு பார்த்தீங்கன்னா 20 20,000 ஹெர்ட்ஸ் வரையும் தான் நம்மளால கேட்க முடியும். 1917 ஆண்டு தென்னிந்திய விடுதலை கூட்டமைப்பு டேஸ் என அழைக்கப்பட்டது? சரியான விடை நீதி கட்சி. 1917 ஆண்டு தென்னிந்திய விடுதலை கூட்டமைப்பு நீதி கட்சி என அழைக்கப்பட்டது. ஆப்ஷன் சி சரியான விடை. வாகாபி இயக்கத்தின் தலைவர் யார்? வாகாபி இயக்கம் 18ஆம் நூற்றாண்டுல தொடங்கப்படுற இந்த வாகாபி இயக்கம் அரேபியர்களால் தொடங்கப்படுது. அது முஸ்லிம்கான மறுமலர்ச்சி இயக்கமா இருக்கு. இந்த இயக்கத்துடைய தலைவரா யார் இருக்காங்கன்னா சையது அகமது, ஆப்ஷன் பி. கீழ்கண்டவர்களில் இந்திய துணை குடியரசுத் தலைவராக பதவி வகித்தவர் யார்? சரியான விடை பக்ருதீன் அலி அகமது. இந்தியாவின் 5வது குடியரசுத் தலைவராக 1974 முதல் 1977 வரை பதவி வகித்தவர். கீழ்கண்டவற்றுள் சட்டத்தின் ஆட்சி பற்றிய தவறான கூற்று எது? தவறான கூற்று எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, அதிகாரிகளுக்கு சிறப்பு தகுதி. கீழ்கண்டவற்றுள் பாராளுமன்ற முறையில் இல்லாதது எது? பாராளுமன்ற முறையில் இல்லாதது கேட்குறாங்க. சரியான விடை ஒற்றை தலைமை, ஆப்ஷன் டி. வளர்ச்சியடைந்த மனிதனின் இரத்தத்தை உருவாக்குவது? சரியான விடை சிகப்பு எலும்பு மஜ்ஜை. சிகப்பு எலும்பு மஜ்ஜை தான் வளர்ச்சியடைந்த மனிதனின் இரத்தத்தை உருவாக்குகிறது. ஆப்ஷன் சி சரியான விடை. மேற்கு வங்காளத்தின் துயரம் என அழைக்கப்படும் ஆறு எது? சரியான விடை தாமோதர் நதி. இந்த நதியில வெள்ளப்பெருக்கு வந்துச்சுன்னா மேற்கு வங்காளத்துல பல பகுதிகள் பாதிக்கப்பட்டிருந்தது. அதனாலதான் இது மேற்கு வங்காளத்தின் துயரம் நதி என அழைக்கப்படுது. இந்தியாவில் எந்த மாநிலம் மக்காசோளம் உற்பத்தியில் முதல் இடம் வகிக்கிறது? சரியான விடை கர்நாடகம், ஆப்ஷன் சி சரியான விடை. குருநாக் நிறுவிய சமயம். குருநாக் நிறுவிய சமயம் என்ன? சரியான விடை சீக்கியம். குருநாக் அவர்கள் நிறுவிய சமயம் சீக்கியம். எந்த காலகட்டம்னு பார்த்தீங்கன்னா 15ஆம் நூற்றாண்டு. இந்திய ஜனாதிபதியை தேர்ந்தெடுக்கும் அமைப்பு. இந்திய ஜனாதிபதியை தேர்ந்தெடுக்கும் அமைப்பு எது? சரியான விடை தேர்தல் குழு, ஆப்ஷன் சி சரியான விடை. இரத்த தட்டைகள் கீழ்காணும் நிகழ்ச்சிக்கு உதவுகிறது. சரியான விடை இரத்தம் உறைதல். இரத்த தட்டைகள் இரத்தம் உறைதல் நிகழ்ச்சிக்கு உதவுகிறது. இந்த கேள்விக்கு கண்டிப்பா உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சிருக்கணும். தெரிஞ்சவங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. தெரியாதவங்க அடுத்த வீடியோவில் நான் அப்டேட் பண்றேன். மறுபடியும் சொல்றேன், நம்ம டிஎன்பிஎஸ்சி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த முதலில் நீதி கட்சி டேஸ் என்ற பெயரில் அழைக்கப்பட்டது? கட்சி எப்போது தொடங்கப்பட்டது? கேள்வி கேட்கறோம், இப்படியும் கேள்வி கேட்கறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. 1916 நவம்பர் 20. கட்சியை ஆரம்பிச்சிட்டாங்க. கட்சியை ஆரம்பிச்சுட்டு அது எந்த பெயர்ல அழைக்கப்படுதுன்னு பாத்தீங்கன்னா
தென்னிந்திய நல உரிமை சங்கம். ஆப்ஷன் பி வந்து சரியான விடை. யூக்ளினாவில் சுவாசம் நடைபெறும் முறை. சரியான விடை ஆப்ஷன் சி பரவல். யூக்ளினாவில் சுவாசம் நடைபெறும் முறை பரவல். ஆப்ஷன் சி சரியான விடை. இரண்டாவது கொஸ்டின், சட்லஜ் ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ள அணை. சரியான விடை பக்ரா நங்கல். ஆப்ஷன் ஏ சரியான விடை. சட்லஜ் ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ள அணை பக்ரா நங்கல். அடுத்த கொஸ்டின், தமிழ்நாடு மனித உரிமைகள் ஆணையத்தின் தலைமையகம் எங்கு உள்ளது? சரியான விடை சென்னை. தமிழ்நாடு மனித உரிமைகள் ஆணையத்தின் தலைமையகம் சென்னையில் உள்ளது. ஆப்ஷன் சி சரியான விடை. தமிழ்நாட்டின் ஆங்கில ஆட்சிக்கு எதிராக முதலில் போரிட்டவர். சரியான விடை புலித்தேவர். தமிழ்நாட்டின் ஆங்கில ஆட்சிக்கு எதிராக முதலில் போரிட்டவர் புலித்தேவர். ஆப்ஷன் பி சரியான விடை. அடுத்த கொஸ்டின், இந்தியாவின் கோதுமை களஞ்சியம். இந்தியாவின் கோதுமை களஞ்சியம். சரியான விடை பஞ்சாப். இந்தியாவின் கோதுமை களஞ்சியம் பஞ்சாப். ஆப்ஷன் ஏ சரியான விடை. ஃபர்ஸ்ட் நியூட்டனின் மூன்றாம் விதி டேஸ் உள்ள பொருள்களுக்கு பொருத்தம். ஓய்வு மற்றும் இயக்க நிலை இரண்டிலும். ஆப்ஷன் சி சரியான விடை. நியூட்டனின் மூன்றாம் விதி ஓய்வு மற்றும் இயக்க நிலை இரண்டிலும் உள்ள பொருள்களுக்கு பொருந்தும். கொஸ்டின் 2, குருதியில் உள்ள உலோகம். குருதி அதாவது ரத்தத்தில் உள்ள உலோகம் Fe இரும்பு. ஆப்ஷன் சி சரியான விடை. அடுத்த கொஸ்டின், 29, 23, 25, 29, 30, 25, 28 இவற்றின் இடைநிலை. உங்களால ஆன்சரை கண்டுபிடிக்க முடியுதான்னு பாருங்க. நான்காவது கொஸ்டின், ஐநா சர்வதேச மனித உரிமைகள் பிரகடனம் வெளியிட்ட நாள். சரியான விடை 1948 டிசம்பர் 10. ஐநா சர்வதேச மனித உரிமைகள் பிரகடனம் வெளியிட்ட நாள் 1948 டிசம்பர் 10. கொஸ்டின், கிருஷ்ண தேவராயரால் எழுதப்பட்ட புத்தகம். ஆப்ஷன் ஏ சரியான விடை அமுக்தா மால்யதா. இது வந்து தெலுங்கில் எழுதப்பட்ட ஒரு முக்கியமான காவியம். கதை பொதி பாடல் என அழைக்கப்படுவது. கதை பொதி பாடல் என அழைக்கப்படுவது எது? சரியான விடை ஆப்ஷன் பி திருவிளையாடற் புராணம். கதை பொதி பாடல் என அழைக்கப்படுவது திருவிளையாடற் புராணம். அடுத்ததா கொஸ்டின் 2, பசுமை இல்ல வாயு. பசுமை இல்ல வாயு எது? சரியான விடை ஆப்ஷன் ஏ கார்பன் டை ஆக்சைடு.